என்னோட பேர் ஆனந்தகுமார். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் என்னென்ன கல்வி வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்குது, ப்ளஸ் அதுக்கப்புறம் அந்த கல்வி வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம எதிர்காலத்தில் எந்தெந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் உருவாக்கலாம், புதுசாக உருவாக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நார்மலாக இருக்கிற ட்ரெடிஷன் மெத்தட் இல்லாமல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் கோயம்புத்தூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் அண்டு ஃப்ளூயல் ப்ரொடக்ஷன் இது பண்ணலாம். இதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. பிளாஸ்டிக் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்ணி விதவிதமான பொருட்கள் செய்யலாம். ஸோ அதுலேருந்து ஃப்ளூயல் எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டெக்னாலஜி நம்ம படிக்கலாங்க. ஸோ அதுக்கு எதிர்காலத்தில் நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது என்விரான்மெண்ட் பொல்யூஷனை குறைக்குது, தென் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுது, த்ரூ அவுட் த இயர் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுது, ப்ளஸ் சஸ்டைனபிள் எனர்ஜியாகவும் இது நம்ம கிடைக்க போகுதுங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, இதே பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணி நம்ம வீடுகளுக்கு உண்டான டெக்கரேட்டிவ் டெயில்ஸ் பண்ணலாம், தென் ஷீட்ஸ் பண்ணலாம், மோல்டிங் ஷீட்ஸு, தென் கிளாடிங் ஷீட்ஸு, இந்த ஷீட்ஸ் எல்லாமே பண்ணலாம். இது சார்ந்த துறைகளில் நல்ல எதிர்காலத்தில் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இது சார்ந்த படிப்புகள் எல்லாமே நம்ம படிக்கலாம். இப்படி பண்ணும்போது வீடு சஸ்டைனபிள் வீடாக மாறப்போகுது, தென் எக்கோ ஃப்ரெண்ட்லி பில்டிங்காக இருக்க போகுது. ஸோ எக்கனாமிக்கு நல்ல ஒரு க்ரோத் ரேட்டு கிடைக்கும் இப்படி பண்ணுறதுனால. தென் மூணாவதாக பார்த்தீங்கன்னா, கரி லீவ்ஸ் பேஸ்டு கிளீனிங் ப்ராடக்ட். கரி லீவ் பேஸ்டு கிளீனிங் ப்ராடக்ட் எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மேக்ஸிமம் வீடுகளில் யூஸ் பண்ணுறது எல்லாமே கெமிக்கல் பேஸ்டான கிளீனிங் ப்ராடக்ட்ஸு. அது யூஸ் பண்ணுறதுனால பின்விளைவுகள் நிறையா இருக்குது. இப்போது நம்ம ஆர்கானிக் முறையில் கரி லீவ்ஸில் இருக்கிற எசன்ஸ், தென் சீட்ஸில் இருக்கிற எசன்ஸ் அதெல்லாம் எடுத்து அது கூட சம் கெமிக்கல் காம்போனன்ட்ஸ், ஹார்ம்ஃபுல் இல்லாத கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் ஆட் பண்ணி நம்ம அதே ரிசல்ட் கொண்டு வர மாதிரி ப்ராடக்ட்ஸ் உருவாக்க முடியும். அதுக்கு எதிர்காலத்தில் நல்ல பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது சார்ந்த படிப்புகளெல்லாம் எடுத்து படித்தோம்னா நம்ம ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி உருவாக்கலாம். கவர்மெண்ட் சப்சிடிஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அது மாதிரி வாய்ப்புகள் நம்ம பயன்படுத்தி பார்க்கணும். ஏன்னா எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் டுவர்ட்ஸ் சஸ்டைனபிலிட்டியை நோக்கி தான் போகிறாங்க. உலகமே பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் நோக்கி தான் போகுது. போன வீடியோலையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி துறையில் இருக்கிற படிப்புகளுக்கெல்லாம் நல்ல வளம் இருக்கும். புதுசாக நம்ம படித்து புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரி உருவாக்கி நமக்கு உண்டான கட்டமைப்புகள் நம்மளே உருவாக்கிக்கலாம். இது நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. ஸோ இது மாதிரி படிப்புகள் நம்ம எடுத்து படிக்கிறதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும். இந்த மாதிரி துறைகளுக்கு நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, பேசிக்காக நார்மலாக இன்ஜினியரிங்ஸ் படிக்கணும். பிளாஸ்டிக் ஓரியன்ட் போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், தென் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், தென் பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் இன்ஜினியரிங், இது மாதிரி நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். தென் அக்ரிகல்ச்சர் பேஸ்டு போகும்போது அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் அக்ரிக் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் இருக்குது. அதில் போனோம்னா நமக்கு அதில் இன்ஜினியரிங் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி படிக்கலாம். தென் பிளாஸ்டிக் எல்லாம் வரும்போது ரெனியூவபிள் எனர்ஜி இருக்குது. ரெனியூவபிள் எனர்ஜிக்கு பிடெக் ரெனியூவபிள் எனர்ஜி இருக்குது. தென் சோலார் பவர் எனர்ஜி இருக்குது. ஸோ இது மாதிரி பிடெக் எம்டெக்கில் இது மாதிரி கோர்சஸ் நம்ம எடுத்து படிக்கலாம். ஸோ இந்த வாய்ப்புகளை நம்ம சிறப்பாக பயன்படுத்தி நம்ம நல்லா படித்து நம்ம எதிர்காலத்துக்கும் நமக்கும் நல்லதாக நம்ம உருவாக்கிக்கிறது சால சிறந்தது. தேங்க்யூ.